இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா நேச்சர் கியூர், இப்போது மதுரையில் அண்ட் BROLL ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். நம்ம வேலூர்லேருந்து அமர்தி போகிற ரூட்டில் ஒரு கிராமத்தில் ஒரு அழகான ஒரு கிராமம், மலை அடி ஓரம் ஃபுல்லாக. அதனால் நம்ம இங்கே ஒரு சிக்கன் பிரியாணி ஒரு 50 கிலோ மஞ்சள் நீராட்டி விழாவுக்கு ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கிறோம். இப்போது கட்டியக்காரன் சேனல் பார்க்குற நேயர்கள் அத்தனை பேருக்கும் சரி, நீங்கள் வந்து எல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் கஸ்டமர் பேசுவாங்க, கொள்வாங்க, ஐடியா சொல்லுவேன், எல்லாமே செய்வாங்க. நான் அந்த சேனல்லேருந்து நம்பர் எடுத்தேன் போய் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. பரவாயில்லைங்க, நீங்கள் எதுவாக இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி நீங்கள் லைக் பண்ணுங்கள், எந்த நேரத்துலையும் கால் பண்ணுங்கள், அதே மாதிரி ஷேரும் பண்ணுங்கள். நீங்கள் ஆயில் வந்து 5 கிலோ 25 கிலோ டபரா, ஒரு டபரா வந்து 25 கிலோ கறி, 25 கிலோ அரிசி. அதனால் வந்து 5 கிலோ ஆயில் போட்டால் போதும். இந்த அரிசியை வந்து நம்ம சோனா மசூரினால் போடலாம். நாக்பூர் அரிசி இது. ஐம்பது கிலோ அரிசியை வந்து ஒரு டபரா வந்து 25 கிலோ. 50 கிலோ அரிசியை வந்து 2ஆக பிரிச்சிடுவேன் உலரில் போட்டுனா. இருபத்தஞ்சு கிலோ பிரியாணிக்கு பட்டை ஒரு 40, ஏலக்காய் 30, கிராம்பு ஒரு 30 கிராம். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே போட்டுடணும். போட்டோடனே பட்டு வெங்காயம் 10 கிலோ வெங்காயம், மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் காரஞ்சாரமாக இருக்கிறதுனால நம்ம ஒரு 300 கிராம் கொடுத்துக்கலாம். இங்கே நார்மலானாக்கா 250 கிராம் போதும். 2.5 கிலோ இஞ்சி, 2.5 கிலோ பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கேற்ற மாதிரி. இப்போது 25 கிலோ பிரியாணினா 2.5 கிலோ இஞ்சி, 2.5 கிலோ பூண்டு. நம்ம 1 கிலோ வீட்டில் அரைச்சாலும் 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு. அந்த பூண்டு தோலை உரிச்சு அரைக்கும் போது ஒரு பாயிண்ட் குறைஞ்சிடும். கரெக்டாக இருக்கும், நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாத மாதிரி. ஆமாம், ரொம்ப அதிகமாக போட்டோம்னாக்கா சாப்பிட முடியாது. இந்த ஹாஸ்டலில் தங்குற லேடிஸு ஜென்ஸு எல்லாம் வந்து சமைக்க தெரியாது. ஆனால் அவங்க ப்ரோக்ராம் பார்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கணும். இப்போ 2 கிலோ செய்கிறோம், எப்படி செய்கிறீங்கன்னா நான் 2 கிலோ வீடியோ போட்டுக்கிறேன்னு சொன்னேன். இல்லை பை, நீங்கள் ஒரு மெஷர்மெண்ட் அனுப்புங்க. அப்போது நான் என்ன பண்ணுவேன், அந்த வாட்ஸ்அப்பில் மெஷர்மெண்ட் அனுப்பிச்சிடுவேன், இவ்வளோ போடுங்க சொல்லிட்டு. அப்புறமா அவங்க ரொம்ப சாப்பிட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க செஞ்சுட்டு. இருபத்தஞ்சு கிலோ இதுக்கு தக்காளி 5 கிலோ, தயிர் 3 லிட்ரு. மல்லி புதினா வந்து இது பெரிய கட்டு வேலூரில் இருக்கிறனால. இப்போ நம்ம சென்னையில் வாங்கும்போது இது இவ்வளோ கட்டு இருக்கும். இப்போ நம்ம வேலூரில் வந்து பெரிய கட்டாக இருக்கும் மேலே மல்லி. அதனால் ஒரு 2.5 கட்டு மல்லி, 2.5 கட்டு புதினா. பச்சை மிளகா வந்து 1/4 கிலோ ஒரு டபராக்கு. காரஞ்சாரம் சாப்பிட்றவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி சாப்பிட மாட்டாங்க. அரிசியும் சரி, இந்த அரிசி வந்து சோள மசூரி இருக்கனால கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஈசிக்கும். வெங்காயம் ரெடியாக வச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள் போட போகிறேன். நல்லா இஞ்சி பூண்டு வதங்கி எண்ணெய் மேலே வரும்போது இந்த மசாலாலாம் போட்டுக்கணும். தக்காளி, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். அளவு வந்து தக்காளி வந்து 5 கிலோ 25 கிலோ அரிசிக்கு. மல்லி 2.5 கட்டு, புதினா 2.5 கட்டு, தயிர் 3 லிட்டரு, பச்சை மிளகா 1/4 கிலோ. உப்பு வந்து ஒரு 3/4 கிலோ.
தண்ணி வந்து சுடு தண்ணி போட்டிங்கனாக்கா உங்களுக்கு மசாலா குயிக்காக இதாகும். இது வந்து சோனா மசூரி நல்லா பழைய அரிசியாக இருக்கும். நல்ல சாப்பாடு வந்து நம்மளுக்கு அதிகமாக உபரி கொடுக்கும் இந்த அரிசியை பொறுத்த வரைக்கும். இதே பாஸ்மதினாக்கா பாஸ்மதியில் பல ரகம் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஸ்டீமில் அந்த மாதிரி நல்லா உபரி கொடுக்கும். கறி வந்து 25 கிலோ அரிசி 25 கிலோ கறி. லெமன் போடுங்க. அதில் ஒரு 20 பழம், இதில் ஒரு 20 பழம். பெருசாக இருந்துச்சுனாக்கா, சின்னதாக இருந்தாக்கா ஒரு 25 போட்டுக்கலாம். உப்பு வந்து ஒரு 2 கிலோ 50 கிலோக்கு. அரிசிக்கு வந்து ஒரு 10 குடம் தண்ணி, 180 லிட்டர் தண்ணி. போட்டாச்சு. தண்ணி கொதிச்சு நிற்குது. இப்போ அரிசி எடுக்கணும். இப்போ மூடுவோம். ஒலை ரெடி ஆச்சு. இப்போ அரிசி போட போகிறோம். ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து நெருப்பெல்லாம் ஓரம் கட்டிக்கணும் ஃபர்ஸ்ட். அரிசி ரெடி ஆயிடுச்சு. அரிசி எடுக்க போகிறேன். இந்த வலை எதுக்கு போடுறோம்னாக்கா, சாதம் ஒன்று கூட வேஸ்ட் ஆகக்கூடாது. அதுக்கு தான் அந்த வலையில் போட்டு மொத்தம் ஒரு சாதம் கூட விடாத மொத்தமாக எடுக்கிறது. இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. ஒரு சாதம் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த ஒரு சாதத்துக்கு தான் நம்ம வீட்டில் கூட கஷ்டப்படுறது, வேலைக்கு போகிறது, சம்பாதிக்கிறது எல்லாமே. இப்போ தம் போட்டாச்சு. 20 நிமிஷம் டைமிங். நம்ம வீட்டில் எதனா சின்ன ஃபங்க்ஷனாக செஞ்சாலும் சரி, கேஸில் செஞ்சாலும் சரி, 20 நிமிஷம் தம் விடணும். எல்லா அரிசிக்கும் 20 நிமிஷம் தான் டைமிங். செக் பண்ணி பார்த்தா நல்லா பூ மாதிரி சாப்பாடு இருக்கும். தனித்தனியாக உதிரியாக இருக்கும். உங்களுக்கு எடுக்கிறது ஈஸியாக இருக்கும்.